நலமான வாழ்வே நிறைவான பெருஞ்செல்வம். இந்த தொடரில் இன்றைக்கு நாம் பார்க்க போகிறது வெந்தயக்கீரை. இந்த வெந்தயக்கீரைக்கு உள்ள சிறப்பு என்னன்னு சொன்னால், இந்த வயிற்று புண்ணால், குடல் புண்ணால் நிறைய பேர் அவதிப்படுறவங்க என்ன பண்ணுவாங்க, ஜெலுசில்னு ஒரு மாத்திரையை அடிக்கடி சாப்பிடுவாங்க அல்லது சிறப்பு குடிப்பாங்க. அப்படி சாப்பிடக்கூடியவங்க இந்த வெந்தயக்கீரை சாறை தொடர்ந்து தினசரி பருகி வந்தாங்கன்னா, குடிச்சிட்டு வந்தாங்கன்னா, அந்த ஜெலுசிலே எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அத்தனை ஆற்றல் மிக்கது இந்த வெந்தயக்கீரை சாறு. ஒரு கைப்பிடி எடுத்து மிக்சியில் போட்டு அரைச்சி ஒரு அரை டம்ளர் தண்ணீர் கலந்து அதை குடிச்சு வந்தாலே போதும். தேவைப்படுறவங்க கொஞ்சம் சுவைக்காக தேனை கலந்துக்கலாம். இந்த சாறை நீங்கள் வெந்தயக்கீரை சாறை தொடர்ந்து சாப்பிட்டா அது பெண்களுக்கு எவ்வளவு பெரிய பயன் சொல்லி அந்த பட்டியலை படித்தேன்னா உங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். ஆசன வாய்ப்பிளவு, மூல நோய், அதிக அமிலத்தன்மை, ஒபிசிட்டி, உடல் பருமன், முகப்பரு தொல்லை, பொடுகு, பெண்களின் தீராத வியாதிகளான மாதவிடாய் தொல்லைகள், சூதக வியாதிகள், முறையற்ற மாதவிடாய், வெள்ளைப்படுதல், பெண் உறுப்பு அரிப்பு, காம்பு நோய்கள், கர்ப்பப்பை கோளாறுகள், இப்படி அனைத்து பெண்களுக்கு குறித்தான பிரச்சனைகளும் தீர்க்கக்கூடிய ஒரு அற்புதமான கீரைச்சாறு தான் இந்த வெந்தயக்கீரைச்சாறு. அதோட இந்த வயிற்றுக்கடுப்பு, ஐபிபி, சர்க்கரை நோய், கொலஸ்ட்ரால், மூலச்சூடு, மலக்கட்டு, சீதபேதி, உடல் புண் போன்ற அத்தனைக்கும் ஒரு கை கண்ட மருந்து, பாட்டி வைத்திய மருந்து தான் இந்த வெந்தயக்கீரை சாறு. இந்த நல்ல தகவல் நாடெங்கும் பரவ எங்களது ஐலைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அன்புடன் காஞ்சி முகிலன்.